இங்க லிசாங்க ஒரு பொண்ணு கடல்ல குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளை சுத்தி எல்லா பக்கமும் ஜெல்லி ஃபிஷ் அவளை சுத்தி வளைச்சது. இதனால அவன் பயத்துல உறைஞ்சி போயிடுறா. உடனே அது எல்லாத்தையும் எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறான். ஆனா எவ்வளவு அதிகமா அவ போராடினாலோ அந்த அளவு அதிகமா அந்த மீன்கள் அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஜெல்லி ஃபிஷ் அவளோட தொடைகளை பயங்கரமா காயப்படுத்திடுது. உயிர் தப்பிக்க வேற வழி இல்லாம வேகமா அவளோட போட்டை நோக்கி நீந்தி போறான். கடைசியில எப்படியோ கஷ்டப்பட்டு உயிர் தப்பிச்சிடுறா. ஆனா அந்த ஜெல்லி ஃபிஷ் அவளோட கால்கள்ல பயங்கரமா குத்தி காயப்படுத்திடுது. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த ஜெல்லி ஃபிஷ் விஷம் உள்ளதா இருக்காது. ரொம்ப நேரம் ஆகியும் அவளுக்கு எதுவும் ஆகாததால அதை பெருசா எடுத்துக்காம அப்படியே விட்டுறான். ஏன்னா அவங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி தாய்லாந்து வந்ததே டெவில்ஸ் மவுத்னு சொல்லப்படுற ஒரு மர்மமான குகையை ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. அதனால அடுத்த நாள் காலையிலேயே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த குகைக்கு போறான். ஆனா ஜெல்லி ஃபிஷ்ஷை விட பல மடங்கு ஆபத்தான ஒண்ணு அவங்களுக்காக அந்த குகைக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்க விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க குகைக்குள்ள போனதும் அங்க இருந்த வவ்வால் கூட்டங்கள் பார்க்க ஆரம்பிக்குது. அவங்க மேலேயே அதை மெய் மறந்து பார்த்துட்டு வந்ததால கீழே இருந்த ஆபத்தை யாருமே கவனிக்கல. அடுத்ததா அவங்க எல்லாரும் அங்க இருந்த ஒரு பாறைக்கு மேல போய் போட்டோஸ் எடுக்கிறாங்க. அப்போ அதை பார்த்த கைடு அந்த பாறை ரொம்பவும் வீக்கா இருக்குது, உடஞ்சி போயிடும்னு அவங்கள வான் பண்றான். ஆனா அவங்க யாரும் அதை சீரியஸா எடுத்துக்கல. அடுத்ததா அவங்க எல்லாரும் அப்படியே அந்த தண்ணியில நீந்தி முன்னாடி போகும்போது ஏதோ தப்பா இருக்கிறத உணர்றாங்க. பார்த்தா அங்க நிறைய மீன்கள் செத்து மிதந்துட்டு இருக்குது. அப்போ கைடு இன்னும் கொஞ்ச தூரம் நீந்தி போனா அந்த பக்கம் வழியா வெளியே போயிடலாம்னு சொல்றான். அப்போ லிசா அங்க இறந்து போன ஒரு மீனை பார்த்து பயந்து போய் உடனே அவங்க பின்னாடியே வேகமா நீந்தி போக ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய மான்ஸ்டர் அவங்களை நெருங்கி வந்துட்டு இருக்குது. அப்போ லிசா திடீர்னு அவளோட கால்ல ஏதோ ஒண்ணு தொட்டதா சொல்றான். ஆனா மத்தவங்க அவ சும்மா பிராங்க் பண்றான்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அங்க இருந்து நீந்தி போனதால லிசாவும் வேற வழி இல்லாம அவங்க பின்னாடியே போறான். ஆனா கொஞ்ச நேரத்துல இன்னொரு பிரச்சனை வருது. அவங்கள ஒரு பொண்ணு பாறையில மோதி காலை காயப்படுத்தியிருப்பான். அவங்க அதை பார்த்துட்டு இருந்த கேப்ல ஒருத்தன் தண்ணிக்கு அடியில வித்தியாசமான ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறான். அது என்னன்னு அவன் பார்த்துட்டு இருந்த டைம்ல சடனா ஒரு பெரிய கிரியேச்சர் மின்னல் ஸ்பீட்ல அவனை அட்டாக் பண்ணுது. ஆனா அவங்க யாருக்கும் அவன் காணாம போயிருக்கிற விஷயம் தெரியாம அடுத்த புகைக்குள்ள போறாங்க. அங்க அவங்களோட டார்ச் ஆஃப் பண்ணனதும் அந்த இடமே திடீர்னு ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவங்க எல்லாரும் ஆர்வத்துல அந்த தண்ணியில ஹாப்பியா நீந்தி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே டைம்ல ரத்த வாசனையால ஈர்க்கப்பட்ட ஒரு சுறா அவங்கள சுத்தி நீந்தி வர்றத அவங்க யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ எதிர்ச்சியா லிசா தண்ணிக்குள்ள போய் பார்க்கும்போதுதான் அங்க இருந்த ரத்தத்தை பார்த்து அவன் காணாம போயிருக்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறான். அங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரியறதுக்குள்ள காணாம போனவனோட டைவிங் மாஸ்க் மட்டும் மேல மிதந்து வருது. அதுல ஒரு சுறாவோட பல் இருக்கிறத பார்த்து அவங்க எல்லாரும் பயத்துல நடுங்கி போய் பாறைக்கு மேல ஏறி உட்காந்துறாங்க. அப்போ கைடு உடனே இங்க இருந்து நம்ம எல்லாரும் வெளியே போகணும்னு கத்துறான். ஆனா மத்தவங்க இது நல்ல தண்ணி, இதுல எப்படி சுறா வரும்னு வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல கைடு ஆபத்தை உணர்ந்து ஏற்கனவே அங்க இருந்து வேகமா வெளியே நீந்தி போயிருப்பான். உடனே மத்தவங்களும் வேற வழி இல்லாம அவனை ஃபாலோ பண்ணி வேகமா வெளியே நீந்தி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகி இருக்கும். அதுக்குள்ள ஒரு பெரிய சுறா அங்க வந்து ஒருத்தனை இழுத்து பாறையில் மோதி வேகமா இழுத்து கொண்டு போக ஆரம்பிக்குது. அவனை காப்பாத்த போன ஒரு பொண்ணையும் அந்த சுறா சேர்த்து இழுத்து கொண்டு போயிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட லைஃப் ஜாக்கெட் மட்டும் தான் தண்ணியில மிதந்து வருது.